அமைச்சரே, ஆமா உள்ள வரும்போது சொல்லி தரக்கூடாது, அப்படியே வருவது தானா? எத்தனை பேர் அழைத்து செவி கேட்கவில்லை உங்களுக்கு? கேட்கவில்லையே எனக்கு. எப்போது இதே வேலை தானே உங்களுக்கு? இதை விட்டா வேலை தெரியும். நாடு என்ன ஆனது, நாட்டு மக்கள் என்ன ஆனார்கள், இதை பற்றி சிந்தனையே கிடையாதா? நாட்டு மக்களை பார்த்து சொல்லதான் நீ இருக்கின்றாய். இருந்தாலும் வெளிநாடு சென்றார் ஒரு தம்பி முத்து முத்து பட்டப்படி முடித்து விட்டு தாயக திரும்பி கொண்டிருக்கிறார். தகுந்த புறப்படுங்கள் இப்பொழுது. எல்லாம் பாத்துட்டு பின்னாடி இந்த வேலை பின்னாடி கடமை காலில் ஒரு அந்த காலத்துக்கு போது அதுல எப்பதான் ஆளு அப்படியா? எனக்கு லெமன் பேக்கெட் வாங்கி வச்சுக்கிறோம். வாங்கி வச்சுட்டேன். சீக்கிரமா வந்து டாடா பாய். கராபருக்கு காலி பண்ண கூட முதல்ல போயிட்டு என்ன பரவா? போயிட்டான். என்ன ஒரு சொல்லிடா நடிக்கத்தால சொன்ன அவனே அப்ப கட்டி பிடிக்கிற இதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? முட்டக்கண்ணா மொட்டை பையா நான் போன போது கொம்பளை விவசாயத்துக்கு வந்தா நீ என்ன நீங்க இத்தினால் இல்லாத உனக்கு நீங்க எங்க தேவைங்க உன்னை விட்டு என்னால் இருக்கவே முடியும். அந்த எதுவும் பணம் பண்ணாத தப்பா நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு கண்ணு பண்ணதில்ல அவனைத்தானே இந்த முகத்தை பார்த்தீங்களா? பாருங்க 1000 சரி இல்லைன்னா நான் இந்த இடத்துல இருந்து குதிச்சு சாகக்கூடாது. கைவத்தல் எப்படி இருக்குது? அவன் கையை வச்சாலும் ஒரு கம்பளி பூச்சி ஓத்துற இப்போது நான் கை வைக்கிறேன். இருந்தாலும் நான் வந்தது மறந்து விட்டேனே. ஐஸ்கிரீம் எதுக்கு சாக்க போற வேணுமா? இருந்தாலும் இவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான், அவனை விடக்கூடாது. ஐயோ தம்பியா, அவனை ஒரு கை பார்க்க வேண்டும். நான் இன்னொரு வயசை கலைக்கிறேன். மகாராணியாக வேண்டும், நான் மன்னனாக வேண்டும். ஐயோ தாலி கட்டிக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? யார் உன்னுடைய கணவர்? பெல்ல கைட்டு வச்சுக்கோ. எனக்கு மாமா என்னுடைய அத்தை. அத்தையா? ஏன் பாவாடை கட்டிக்குது அத்தை? என்னுடைய தங்கத்தாரு பார்த்து ரெட்ட பேசுடா. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் ஆமா பாருடா எப்படி ஐஎஃப்சி ஆன காருடா. கண்ணகி அந்த மதுரையை எரிச்சா. ஆளு
எப்படியா இந்த தேவன் ஒரு எரிச்சிட்டு புடுவா என் தம்பி வருவதாக செய்தி அண்ணா இப்படி அண்ணன் தம்பி முத்து வரீங்க இதை வாழ்த்துவேன் வாழ்த்துவேன் தம்பி நலமுடன் இருக்க வேண்டுமடா. ஆமாம், அயல்நாடு சென்றாய். இந்த பட்டப்படிப்பு முடித்து விட்டாயா? சென்ற இடமெல்லாம் சிறப்பு மகிழ்ச்சியா? உடைய தம்பி பயின்ற கல்லூரியில் உடைய தம்பி தான் முன்னாள் சபா. சென்ற பட்டம் படித்து முடித்த என்னை அதிர்த்த காரணம் என்னவோ தம்பி, நாட்டுக்கு நான் தாண்டா வந்தேன். எனது தாய் தந்தருவரின் நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு காசி யாத்திரை சென்று விட்டார்கள். சத்தியபுரி நாட்டுக்கு மன்னனாக முடிச்சுட்டு விடுறீங்களா உண்மைதானடா? இதை கேட்கும் போது மனதுக்கு அளவற்ற சந்தோஷம் இருந்தாலும் அந்த கண்கொள்ளா காட்சி வேலி பார்த்து பாவி போன் பண்ணலான்னு பார்த்து சிம் கார்டு எவனோ தூக்கி முடிச்சான் பாடிகள் பாட்டு அண்ணா என்ன இது கண்ணில் தெரிந்தா நம்முடைய அரண்மனையில் சின்ன வயசில் துள்ளி ஊற்றி விளையாடி இருக்குது அழகான சிலை ஒன்று நிற்கிறது இந்த சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா யாரும் கொண்டாடுறப்பா நான் தான் 1050 ரூபாய் கட்டி சிலைக்கு நான் பல்லு ஐயா இந்த சிலையில அதிகம் ஓட்டு என்னது இந்த சிலைக்கு மதிப்பு 1080 டேய் இந்த சப்ப சிலைக்கு விலை மதிப்பே கிடையாது சிலையில அதிகமா ஓட்டு அது எப்படி உனக்கு தெரியும் சிலைன்னு இருந்தா ஓட்டு இல்லாம அடடடடடடே. அப்படி பார்க்க போனா இந்த சிலைய நீ முழுசா பாத்துக்கணும் இல்ல சார் நீ எந்த பார்க்க போற பணம் கட்டுறதுனாவோ நான் தான் நீதான் யாரோ படம் பார்த்துக்கிறாங்க ஐயோ 1050 வருமோ வராதோ அடா இந்த சிலை எங்க கொண்டு வந்தீங்களா தம்பி, இந்த தங்க சிலைதானடா என் மனைவி கற்சிலை. கடவுளே, ஐயோ தப்பி வந்துக்கிறாடா ஏன் வாடா கூட ஐயோ நம்ம பண்றதுதான் பொட்டை எங்க நடக்கும் 1050 ரூபாய் கட்டணும் எந்த நாட்டு நடக்கிற இவரு அணி அக்குறப்படா உன்னை நல்லவன் நினைச்சு விட்டு உள்ள சேத்தனே சோத்த துண்ணிய ஏய் அது காட்டு நடத்திட்டு போயிட்டு வா என்ன சொன்னா சிவாஜி கணேசன் கட்டாண்டா பையன் 500 ரூபாய்க்கு நைட்டானா 1000 ரூபாய்க்கு நடிச்சுக்கலாம் ராயில அது வேணாமா லா மார்டின் மாத்திரை வாங்கி எல்லாம் கேட்டு ஐயோ அது என் தங்கச்சி எங்க கேட்டதற்கு அவனுக்கு நெஞ்சு வலி வந்துச்சு ஐயோ நெஞ்சு வலி வந்துச்சு தாடி ஆகுறா நெஞ்சு வலி வந்துச்சாடா பாவி என்ன நடந்தது முத்துக்கு இருக்கல்ல தனக்கு பையில படுத்து பாலசாலையில இந்த மாதிரி கட்ட பையன் ஒட்ட பையன் படுத்து கொள்ள அவாவ வெளியே எடுத்துட்டு போட்டு நான் நல்லா பண்ண வேணாம் கேட்ட ஒரு வார்த்தை யாரு பண்ணல நீங்க கேட்டிருப்பீங்க இந்த பத்திரி தெய்வத்தை பார்த்து அவர் எப்படியாவது கேட்டாலும் வேண்டாம் இந்த உத்தமையை பார்த்து அவர் எப்படியாவது கேட்டாலும் வேண்டாம் அவன் காட்டாலே இல்லை நீங்க இந்த நல்லவனை பார்த்து அவர் எப்படியாவது கேட்டாலும் ஓ இந்த தேவடியால பார்த்தா அந்த தேவடியா கட்டுக்கிறா அண்ணா அன்னைக்கு கூட நடந்த உண்மையா யாரு வீட்டுல நடக்குது தம்பி, இந்த தர்ம பத்தினி அழைத்து சொல்வது இவன் மீது சத்தியமாடா தம்பி. ஐயோ நான் இந்த கப்பல்ல நினைக்க மாட்டேன் படுக்குது அம்மா
இந்த பாவிக்கு சத்தியமா உண்மை. பில்லு வாங்காதே சாவடிச்சிருவோம். ஐயோ அம்மா, வாங்கிட்டு வரீங்களா? இது யாரு பெத்த பிள்ளையோ? வரவங்க போறவங்களா தமிழ சத்தியம் பண்றாங்களே. போட்டுல உயிரா இருக்கும்போது செத்து போடும்போது காயில என்ன வார்த்தை சொல்றான் பாருப்பா. நான் செத்து என்னப்பா? நல்ல எண்ணப்பா. எப்பா நான் செஞ்சதுண்டா ராஜா. 53,000 வாங்கி நீங்களே பங்குட்டு எடுத்து போங்க. வாங்கி எடுத்து போங்க. வாங்கிட்டு போறீங்களே வழக்கு தாண்டிங்க. மேலே வந்துக்கிறீங்க. அம்மாட வேலை 3 பேர். 3 பேர் செஞ்சு விட்டாங்க. ஒரே இலங்கையில் ஒப்பந்தம் கையெழுத்திய படுபாவி தவறு செய்து விட்டாளா? தவறு செய்வது அவளே நாட்டை விட்டு ஓடிவிட்டார். இருந்தாலும் என் தம்பி நீ வந்து விட்டாய். கவலை இருக்கின்றது. எம்முள் நான் என்று திரும்ப செல்ல வேண்டும். கானகம் செல்ல வேண்டும். மிருகங்களை வேட்டையாட வேண்டும். குடிமக்கள் குறைய செஞ்சு வைக்கோடு போகாதே போகாதே. திருமண நாளாகும்படி முடிக்கின்றன. சுவாமி நான் பிரியமான வாடி தப்பம் சிவபெருமான பார்க்க போற தாரை விடை கொடுக்குறாங்க. தவத்துக்கு ஆமா நீ மோட்டு போட்டு டீ கடைசி பொடிக்கவியா நடப்படி. அண்ணி வந்து அரண்மனை தனியா வேலை செய்யலாம். அடுத்து போக்காடு உனக்காக அவங்க சமைச்சு வச்சிருக்கிறேன். வெளிநாட்டுல சபை நீ அவன வச்சுக்கலாம். நான் தாலி கேட்டுக்கிறேன்னா சொன்னீங்க. அது ஒரு மென்டல் சாப்பிடலாம். கோட்டையில போய் குப்பையில வந்து போட்டிருக்கான். வாய கோட்டையில வருவது கோட்டையில குருமா படம் கட்டி ஆமா எல்லாம் நல்லா இருந்தது. அண்ணு ரசமத்தை உப்பு கறி அண்ணி நின்னுக்கிட்டே ஊத்தி சுவையான உணவு. சொல்லுங்க உட்கார் முதல்ல. சந்தை என்பது ஒரு கொடிய நோய். அதை உடனே நிறுத்தி அது வந்து என்னன்னா இந்த சந்தேகத்தை வந்து ஆண் நான் போய் வச்சோம் உள்ள எச்சினி பொட்டிங்களை காட்டு பாருங்க. அது சொல்லுங்க
காட்டு ஏய் பிகாரி என்ன உனக்கு அது மூஞ்ச பண்ணலாம் சிகை இருக்கிறான்டா அம்மா மாறணும் 10 ரூபா வந்துருக்கீங்க நினைச்சு பாரு சாமி அண்ணே என்னடா சொல்லுங்க அண்ணே எப்படி